ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு சனா ஸ்பெஷல். இன்றைக்கி சனா ஸ்பெஷலில் ஒரு சூப்பர்பான ஸ்வீட், எல்லாரோட ஃபேவரேட்டான பால்கோவா, அதுவும் பாதாம் ஃப்ளேவரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பால்கோவா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் இன்னும் நல்லது. அடுத்தது நம்ம அதில் 1 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். பாலெல்லாம் சேர்த்தாச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொதி வர வரையும் இப்போ வெயிட் பண்ணலாம். பால்கோவா பண்ணுறதுக்கு எப்படி ஒரு மினிமம் 45 to 50 மினிட்ஸ் எடுக்கும். நம்ம கையை எடுக்காமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். இப்போ பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஓரங்களில் தங்குற ஆடைகள் எல்லாம் எடுத்து விட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஓரத்தில் தங்குற பால் ஆடைகள் எல்லாம் நம்ம எடுத்து விட்டு கலர்றப்ப தான் பால் நல்லா திக்காகி வரும். அடுத்ததாக ஒரு 50 கிராம் பாதாம் தோல் நீக்கி எடுத்துக்கலாம். இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நார்மல் வாட்டர் இல்லாட்டி பால் கலந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓரத்தில் தங்குற ஆடைகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பால் நல்லா குறைஞ்சி வர ஸ்டார்ட் ஆகுது. நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரெடிமேடாக விற்கிற ஏலக்காய் பொடி விட நம்ம ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கிட்டா இன்னும் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். இப்போ பால் நல்லா குறைஞ்சி வந்திருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் பாதாம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் பேஸ்ட் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம லோ ஃப்ளேமில் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். பாதாம் எல்லாம் வெந்து கொதிச்சு வர வரையும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாதாம் பேஸ்டெல்லாம் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகியாச்சு. இப்போ நம்ம 200 கிராம் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சுகர்லாம் சேர்த்ததும் சுகர்லாம் கரையிறப்போ கொஞ்சம் தண்ணி ஆகுறது மாதிரி தெரியும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பால்கோவா பண்ணுறதுக்கு நம்ம பால் கொதிக்கிறதுலேருந்து செஞ்சு முடிக்கிறது வரையும் கையை எடுக்காமல் லோ ஃப்ளேமில் ஓரங்களை எடுத்து விட்டு கிளறி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃபேவரட் பால்கோவா சூப்பராக ரெடி ஆகும். இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா திக்காகவும் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுறப்போ பேனில் எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம பால்கோவா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் நம்ம டேஸ்டியான பால்கோவா ரெடி ஆகியாச்சு. கொஞ்சமாக சாப் பண்ண பாதாம் மேலே தூவி விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ரொம்பவே ஸ்வீட்டாக பாதாமோட ஃப்ளேவரில் செம்மையாக ரெடியாகிருக்கு பால்கோவா. சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சனா ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய் யுவர் ஃபுட் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.